ஒரு காதல். வா, வண்டியில ஏறு. சார், என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? நான் ஒன்னும் உன்னை கடத்திட்டுலாம் போயிட மாட்டேன். கண்ட கொலைக்காரன் கடத்தல்காரன் எல்லாம் ராத்திரி நேரத்துல தேடி போறீங்கல்ல, நான் கூப்பிட்டா வரமாட்டீங்களோ? நான் உன்னோட அகாடமி ஹெட். நான் உன்னை வண்டியில ஏற சொன்னா அதுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்பியா? சார், நீங்க எனக்கு ஹெட்னா அப்போ இது எதுக்கு சார்? ரெண்டுல ஒண்ணு மட்டும் தானே உண்மையா இருக்க முடியும். இதுல எது உண்மைன்னு சொன்னீங்கன்னா நான் நிம்மதியா வரேன். அத கூட இப்படி. இது இப்போதைக்கு இங்க இருக்கட்டும். நான் உன்னோட ஹெட்ங்கிறது தான் இப்போதைக்கு உண்மை. பிளடி நான்சென்ஸ். வண்டியில ஏறு. என்ன நிஷா, கயலுக்கு டெர்மினேஷன் லெட்டர் கொடுத்திருக்காங்கன்னு சந்தோஷமா இருந்த, அதுக்குள்ள அவங்க என்னமோ டேட்டிங் போற மாதிரி போறாங்க. அப்படி அவளை எங்கதான் கூட்டிட்டு போறாரு? சரி சரி, மறைக்காத. ஏதோ வாய் தவறி சொல்லிட்டா. அவளை எங்கேயோ கூட்டிட்டு போறாரே, அதுக்கு பதிலா உன்னை கூட்டிட்டு போலாமேன்னு சொன்ன. நான் கூடவே தானே இருக்கேன், எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? எங்கேயாவது கூட்டிட்டு போய் பெருசா என்னமோ பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாரா என்னவோ. பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக எதுக்காக எங்கேயாவது கூட்டிட்டு போனோம்? இங்க வச்சே கொடுத்தா நாமளும் ரசிச்சு சந்தோஷப்படுவோம்ல. ஹே, அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? கேள்வி மேல கேள்வி கேட்டு என்னைய குழப்பறியே. நானே கடுப்புல இருக்கேன், நீ வேற வந்து வெறுப்பேத்திட்டு இருக்க. சரி விடு, கடைசியா அவளுக்கு ஆறுதல் சொல்லி வழி அனுப்பி வச்சுட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். போட்டோம் விடு. எது எப்படியோ, அவ இங்க இருந்து ஒழிஞ்சா அதுவே எனக்கு போதும். இனியாவது இந்த அகாடமில நான் நிம்மதியா இருப்பேன். சரி வா. வா. சார் எங்களை பார்க்கணும்னு சொல்லி வர சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் சார் கிட்ட பர்மிஷன் கேட்டு வரேன். இப்ப எதுக்கு ஐஜி வர சொன்னார்னு தெரியலையே. இவர் என்ன ஒழிச்சு கட்டணும்னு என் பிரச்சனையை ஐஜி வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி ஒரேடியே இவரோட பார்வையில இருந்து என்ன விரட்டணும்னு முடிவு பண்ணிட்டாரா? ஓகே சார், நீங்க உள்ள போலாம். போங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ சார். So, welcome, young man. She is 2021-22 SI training Miss Kayal. Am I right? yes sir. Please take your seat. Thank you sir. நீங்களும் உட்காருங்கம்மா. தேங்க்யூ சார். நான் உங்களை எதுக்காக வர சொன்னேன்னு உங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கலாம். ஆனா நான் இதை ரொம்ப தீவிர யோசனைக்கு பிறகுதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இதுக்கான எல்லா அனுமதியையும் நான் டிஜிபி லா அண்ட் ஆர்டர் கிட்ட வாங்கிட்டு தான் உங்களை இங்க கூப்பிட்டுருக்கேன். நான் உங்களை பர்டிகுலரா செலக்ட் பண்ணினதுக்கு எதுக்குங்கிறத அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வீடியோ பிரசன்டேஷனை இப்ப பாத்துருங்க, அதுக்கப்புறமா இதை பத்தி பேசலாம். 1 second. பாருங்க.
இந்த வீடியோ பார்த்ததுல நீங்க அப்சர்வ் பண்ண விஷயத்த இப்ப என்கிட்ட சொல்லுங்க. நீங்க அப்சர்வ் பண்ணத சொல்லுங்க கயல். சார், நான் அப்சர்வ் பண்ணதை சொல்றேன் சார். இந்த வீடியோ பார்த்ததுல இதுல கண்டினியூஸா ஒரு ஆள் காட்டப்படுறாரு. அந்த ஆளோட தோற்றம், அந்த இடம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமா அந்த ஆள் ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸா தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த ஆளோட பேக்ரவுண்ட்ல காட்டப்பட்ட இடங்கள், அங்க இருந்த பொருட்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னோட அசம்ஷன் அந்த ஆள் மரக்கடத்தல் மற்றும் போதை பொருள் கடத்தி விற்கிற ஆள் மாதிரி தெரியுது சார். எதை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்க? சார், அந்த ஆளோட இருப்பிடமா காட்டப்படுற இடம் ஒரு அடர்ந்த வனப்பகுதியா இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க காட்டுற இடத்துல இருக்க வீடியோல அவங்க நிறைய மரங்கள்லாம் அடுக்கி வச்சிருக்கிறதா காட்டுறாங்க. அந்த வனப்பகுதிக்கு போற வழியில நிறைய இடங்கள்ல கஞ்சா செடி பயிரிட்டு இருக்கிறதையும் அந்த வீடியோல காட்டுறாங்க சார். சார், அந்த நபர் நடமாடுற பல இடங்கள்ல சின்ன சின்ன மூட்டைகளாவும் பேக்குகளாவும் ரெடி பண்ணி அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்ததுல இதெல்லாம் தெரிய வந்துச்சு சார். அதை வச்சுதான் சார் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். வெரி குட் அப்சர்வேஷன் மிஸ் கயல். மிஸ்டர் சூர்யா, உங்க ட்ரைனிங் நல்லாவே இவங்க அப்சர்வேஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. கீப் இட் அப். உங்க அப்சர்வேஷன் சூர்யா? சார், நான் வெஸ்டர்ன் ஜோன்ல எஸ்பியா இருந்தப்போ நடந்த ரிவ்யூ மீட்டிங்ல இவனை பத்தின பேச்சு வந்திருக்கு சார். இவன் பேர் காசி, பெரிய கேங்ஸ்டர். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தேதியில தமிழ்நாடுல இருந்துகிட்டு ஆந்திரால ஆட்களை வச்சுக்கிட்டு செம்மர கடத்தல், அப்புறம் கேரளா பார்டர்ல இருக்கிற குரங்கணி, போடி, குமிளி, அப்புறம் மூணார் பார்டர், இந்த பகுதிகள் எல்லாமே ஆட்களை வச்சு கஞ்சா பயிரிட்டு அதை பதப்படுத்தி மற்ற மாநிலங்களுக்கும் சில வெளிநாடுகளுக்கும் கள்ளதோனி வழியா கடத்துறதா பேசப்பட்டிருக்கு சார். உண்மையிலேயே என்னோட டெசிஷன் பாதி சக்சஸ் ஆன ஃபீலிங் எனக்கு வந்திருக்கு. பிகாஸ் உங்க ரெண்டு பேரோட அப்சர்வேஷன்ஸும் உங்க லெவல்ல ரொம்ப பிரில்லியண்டா இருந்துச்சு. இவனை பத்தின இன்னும் சில விஷயங்களை நான் உங்ககிட்ட இப்ப சொல்றேன். இவனோட நெட்வொர்க் நம்ம டிபார்ட்மெண்ட் வரைக்கும் வந்திருந்ததா இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாவும் இவனை பிடிக்க நடந்த சில ஆபரேஷன் ஃபெயிலியர் மூலமாவும் நமக்கு தெரிய வந்திருக்கு. நமக்கு எப்படி இவனோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்ஸும் நம்ம இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் மூலமா தெரிய வருதோ, அதே மாதிரி நம்மோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்ஸும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சில கருப்பு ஆடுகள் மூலமா அவனுக்கு தெரிய வருது. அதனாலதான் அவனை பிடிக்க நாம எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் இதுவரைக்கும் நமக்கு சக்சஸ் ஆகல. ஆனா இப்ப வந்திருக்கிற கவர்மெண்ட் இவன் விஷயத்துல உடனடியா ஒரு சிவியர் ஆக்ஷன் எடுத்து இவனோட மூவ்மெண்ட்ஸையும் கட்டுப்படுத்தணும். அதே சமயம் அவனோட கொட்டத்தையும் அடக்கி வைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. உங்க குழப்பத்துக்கான காரணம் எனக்கு புரியுது. இதையெல்லாம் எதுக்கு நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காருன்னு தானே நீங்க ரெண்டு பேரும் பாக்குறீங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற கருப்பாடுங்க யாருங்கிறத இப்ப நம்ம கண்டுபிடிக்க நேரம் இல்ல. அது மட்டும் இல்ல, மேலெடுத்து பிரஷர் வேற அதிகமாயிட்டே இருக்கு. அதனால இப்போதைக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமா ஒரு சீக்ரெட் ஆபரேஷனை ஏற்பாடு பண்ண சொல்லி டிஜிபி கிட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்கு. அப்படி ஒரு சீக்ரெட் ஆபரேஷனுக்காக தான் உங்களை நான் இப்ப இங்க வர சொல்லியிருக்கேன். இந்த சீக்ரெட் ஆபரேஷனுக்கு இப்போதைக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாரையும் டிப்ளாய் பண்ண முடியாத சிச்சுவேஷன். அந்த சமயத்துல தான் உங்க ட்ரைனிங் அகாடமி பத்தின ஃபைல் என் பார்வைக்கு வந்துச்சு. அதை நான் ஸ்டடி பண்ணப்பதான் உங்க பேட்ச் பண்ண நிறைய விஷயங்கள் என் பார்வைக்கு வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. குறிப்பா அந்த குழந்தை ஆழ்துளை கிணத்துல விழுந்தப்ப உயிரோட காப்பாத்தினது, அப்புறம் அந்த ஹியூமன் ஆர்கன் டிராபிகிங் விஷயத்துல உங்க டீம் எடுத்த ஆக்ஷன், இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் டிஜிபியோட கன்சல்ட் பண்ணிட்டு இந்த சீக்ரெட் ஆபரேஷனுக்கு உங்களை செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆபரேஷனுக்கு எங்களை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அது மட்டும் இல்ல, குறிப்பா உங்களை செலக்ட் பண்ணதுக்கு முக்கிய காரணமே சூர்யாவை தவிர வேற யாரும் இன்னும் அபிஷியலா டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணல. அது மட்டும் இல்ல, இந்த ட்ரைனிங் கேம்ப்ல நடந்த ஆல் இண்டியா கராத்தே போட்டியில இந்த வருஷம் நம்ம தமிழ்நாட்டுக்கு சாம்பியன்ஷிப் வாங்கி கொடுத்ததை வச்சு பாக்குறப்ப உங்க டீம் எந்த சிச்சுவேஷனையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க போலீஸுங்கிற விஷயம் எப்ப அந்த காசிக்கு தெரிய வந்தாலும் சரி, அடுத்த நொடி உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல நீங்க மட்டுமே உங்களை காப்பாத்திக்கணுங்கிற பெரிய ரிஸ்க்கும் இந்த ஆபரேஷன்ல இருக்கு.
இது ஏறக்குறைய மிலிட்டரியில இருக்கிற ஜீரோ ஸ்குவாட் மாதிரியான ஒரு ஆபரேஷன். அதனால இந்த ஆபரேஷன்ல கலந்துக்க முதல்ல உங்களோட சம்மதம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதை கேட்கத்தான் இப்ப நான் உங்களை இங்க கூப்பிட்டிருக்கேன். சொல்லுங்க கயல். ஒரு போலீஸ் கேடருக்கு ஆரம்ப ஸ்டேஜ்லயே இப்படி ஒரு வாய்ப்புங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் சார். இந்த ஆபரேஷன்ல எனக்கு என்ன ஆனாலும் சரி, அதை நான் முழு மனசோட ஏத்துக்க ரெடியா இருக்கேன் சார். சும்மாவே ஆத்தா வேப்பல் எடுத்துக்கிட்டு ஆடுவா. இதுல இப்படி ஒரு சலங்கையை கட்டிவிட்டா சும்மாவா இருப்பா? சூர்யா சார், என்ன நீங்க யோசிக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் சூர்யா? உண்மையிலேயே இது எங்களுக்கான எங்க உழைப்புக்கான மிகப்பெரிய அங்கீகாரம் சார். we are ready for this சார். இந்த ஆபரேஷன்ல உங்க டீம்ல இருந்து கராத்தே போட்டிக்கு ஃபைனலிஸ்ட் ஆன நிஷாவையும் ராகவன் டீம்ல இருந்து அன்பையும் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். நீங்க அவங்க கிட்ட சம்மதம் வாங்கிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். அது மட்டும் இல்ல மிஸ்டர் சூர்யா, இந்தாங்க இந்த ஆபரேஷனுக்கான மொத்த டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. இத முதல்ல நீங்க 2 பேரும் பக்காவா ஸ்டடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்ப இந்த ஆபரேஷனை நீங்க ஆரம்பிக்க போறீங்கிற விஷயத்த எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க 2 பேர் மட்டும் முதல்ல அந்த காட்டுக்குள்ள போங்க. உங்களை நீங்க எந்த ரூபத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க போறீங்கிறதையும் என்கிட்ட சொல்லிட்டு நீங்க 2 பேரும் கிளம்புங்க. நீங்க போய் அங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அங்க நிலைமை சரியா இருக்கும்போது மத்த 2 பேரையும், ஐ மீன் நிஷாவையும் அன்பையும் உங்க துணைக்கு நீங்க கூப்பிட்டுக்கோங்க. எஸ் சார். எந்த சூழ்நிலையிலையும் நீங்க போலீஸுங்கிற விஷயம் அந்த கேங்குக்கோ இல்ல அங்க இருக்கிற மக்களுக்கோ தெரியவே கூடாது. அதுல முதல்ல உங்க கவனம் இருக்கட்டும். ஓகேவா? எஸ் சார். இந்த நொடியில இருந்து உங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. பெஸ்ட் ஆஃப் லக். எஸ் சார். எஸ் சார். இந்த ஆபரேஷனை நீங்க சக்சஸா பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கான அங்கீகாரம் வேற லெவல்ல இருக்கும். எஸ் சார். ஏற்கனவே பண்ண அதிக பிரசங்கித்தனம் எல்லாம் இவர் வரைக்கும் வந்திருக்கு. ஆனா ஒரு நல்ல நேரம் டிபார்ட்மெண்ட் கொண்ட மாதிரி ஆர்வ கோளாறுங்க தேவைப்படுது. அதனால நீ தப்பிச்ச. இந்த டாஸ்கோட எண்ட்ல தான் நீ இந்த டிபார்ட்மெண்ட்ல கண்டினியூ பண்ணுவியா இல்லையான்னு நிச்சயமாகும். Listen all of you. ஐஜி சொன்ன சீக்ரெட் மிஷனை பத்தி நான் இப்ப சொல்றேன். கையிலோட சம்மதம் அங்கேயே கிடைச்சிருச்சு. இப்போ உங்க 2 பேரோட சம்மதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஆபரேஷனை பத்தி முழுசா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சார், இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது சார். நான் கண்டிப்பா இதுல கலந்துக்கிறேன் சார். எனக்கு முழு சம்மதம் சார். நிஷா, வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? சார், இது என் டேலண்ட்டுக்கு கிடைச்ச மரியாதை சார். இதை நான் நிச்சயம் மிஸ் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்ல, இதை நீங்க முன்ன நின்னு நடத்துறீங்க. இதை விட வேற என்ன வேணும் சார்? எனக்கும் சம்மதம் தான் சார். குட் குட். இந்த ஆபரேஷன் என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு முழுசா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். எந்த சிச்சுவேஷன்லயும் இந்த விஷயம் வெளியே லீக் ஆகவே கூடாது. அப்படி ஆச்சுன்னா உங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். பாத்துக்கோங்க. காட் இட்? எஸ் சார். நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோங்க. இப்ப நாம இந்த மிஷன்ல என்ன? இது கொஞ்சம் ரிஸ்கான வேலையா இருக்கு சார். இது கொஞ்சம் இல்ல, நிறையவே ரிஸ்கான ஆபரேஷன். இதுல எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கவே முடியாது. டூ ஆர் டை சிச்சுவேஷன் தான் இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, இத டிஜிபி லெவல்ல டிஸ்கஸ் பண்ணி ஐஜி நம்மள நம்பி ஒப்படைச்சிருக்கிற சீக்ரெட் மிஷன். இதுல ஒருத்தர் சொதப்பினாலும் மொத்த ஆபரேஷனும் கொலாப்ஸ் ஆயிடும். அதோட இதுல கலந்துக்கிற நம்ம 4 பேரோட உயிரும் போயிடும். அதனால இந்த ஆபரேஷன்ல மத்த நேரம் மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்காம ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். எஸ் சார்.
இந்த ஆபரேஷன்ல முதல்ல நானும் கையிலும் போய் அங்க சிச்சுவேஷனை நமக்கு சாதகமா செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்க 2 பேருக்கும் இன்ஃபார்ம் பண்றேன். அப்ப நீங்க 2 பேருமே யாருக்கும் தெரியாம வந்தா போதும். ஓகே? ஓகே சார். ஓகே சார். குட். ஆபரேஷன் பிகின் நவ. கயல், சார், நீ போய் முதல்ல கிளம்புறதுக்கு தேவையான திங்ஸை பேக் பண்ணிக்கோ. முக்கியமா போலீஸ் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதுவுமே இருக்க கூடாது. சார், உங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் கிளம்புறதுக்கு ஆல்ரெடி பேக் பண்ணிட்டேன் சார். இந்த சிச்சுவேஷனுக்காக அதுல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா போதும் சார். அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போதும் சார். என்ன அப்படி முறைச்சிட்டு நிக்கிற? யார் நினைச்சாலும் கையில இந்த கேம்பை விட்டு அனுப்ப முடியாது. போ போ, உன் பொட்டி படுக்கைய கட்டு போ. சில இப்பதானே சூர்யா சார் சொன்னாரு, அதத்தான் நானும் சொன்னேன். அவர் ரீஇன்ஃபார்ம் பண்ணா உடனே கிளம்பணும்ல. நடக்கிறதெல்லாம் அந்த கையிலுக்கு சாதகமாவே நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் நான் விட மாட்டேன். எனக்கு என்னமோ இந்த முறை நான் தான் ஜெயிப்பேன்னு நம்பிக்கை இருக்கு. நான் ஜெயிச்சு காட்டுறேன். ஹே, சூர்யா சார் அடைஞ்சு நான் உன்னை இந்த அகாடமி விட்டு துரத்துறேன்டி. உட்கார் கயல். பரவாயில்ல சார், நான் அங்க போய் உட்காந்துக்கிறேன். எங்கேயோ போய் உட்கார். ஆனா எல்லாரும் முன்னால சார்னு கூப்பிடாத. எல்லாம் சொல்லிதானே கூப்பிட்டு வந்திருக்கேன். ஓகே. நான் அந்த பிரபாகர் பேசிட்டு இருக்க மாட்டேங்கிறாங்க. பிரச்சனையா இருக்குமோ? ஒழுங்கா இருந்தா பார்த்தா அப்படிதான் தெரியுது. என்னடா 2 பேரும் ஒன்னா வந்தாங்க, இப்ப என்னடானா தனித்தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒருத்தர் பாக்குறத பேசிக்கிறத வச்சு பார்த்தாலே அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்றது நல்லாவே தெரியுது. ஆனா அவங்களுக்குள்ள தற்காலிகமா ஊழல் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் 2 பேரும் தனித்தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? நீ போன பிரிவில கைரேகை பாக்குறவனா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதான் யார் யார் லவ் பண்றாங்கன்னு கரெக்டா கண்டுபிடிக்கிற. மச்சான், அதுக்கு கைரேகெல்லாம் பார்க்க தேவையில்லை. முகத்தை பார்த்தாலே தெரியும் அவங்க லவர்ஸா இல்லையான்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். சரி, உன்ன மாதிரி லவ் பண்றவங்க தானே இதெல்லாம் தெரியும். சரி சரி, கொஞ்சம் மெதுவா பேசுறா. அவர் நம்ம பேசுறது கவனிக்கிறாரு. ஆளு வேற சும்மா பல்கா இருக்காரு. நாம அவங்கள பார்த்து கமெண்ட் அடிக்கிறது தெரிஞ்சு கடுப்பாக்கி நம்ம 4 காட்டு காட்டிட்டு போறாரு. அப்படி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நான் உன்னை கை காட்டிடுவேன். சரி மச்சான், காலேஜ் லீவ் விட்டாச்சு, ஊருக்கு வரேன்னு உன் ஆளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? அதெல்லாம் எப்பயோ சொல்லியாச்சு. அவ எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா. அப்படின்னா ஊருக்கு போனதும் என்னெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டியே. உன் ஆளை கூட்டிட்டு திட்டுத்தனமா பக்கத்தூருக்கு சினிமா போறது அப்படின்னு கிளம்பிடுவியே. பின்ன நிறைய ப்ரோக்ராம் போட்டிருக்கேன்டா. 10 நாளைக்கு செம்ம ஜாலி தான். என்ன திமிர் இருந்தா நான் கூப்பிட்டும் பக்கத்துல வந்து உட்காராம தனியா போய் உட்காருவா. ரொம்ப தான் அலட்டிக்கிறா. இருக்கட்டும், வச்சுக்கிறேன். முறைக்கிறத பாரு. இவரு கூப்பிட்டா நான் அப்படியே போய் பக்கத்துல உட்காந்துக்கணுமாக்கும்.
நான் என்ன இவர் ஆட்டி வைக்கிற பொம்மைன்னு நினைச்சிட்டாரா? இன்னைக்கு காலையில தான் என்ன அகாடமியை விட்டு வெளியே போக சொன்னாரு. ஐஜி என்ன கூப்பிட்டாருன்னு தெரிஞ்சதும் அப்படியே நல்லவர் மாதிரி இஷ்டத்துக்கு என்ன கூட்டிட்டு திரியறாரு. இவருக்கு வேணும்னா நான் கூடவே வரணும், வேணானா அப்படியே என்ன தூக்கி எறிஞ்சிருவாரு. என்ன ஒரு ஆணவம் அதிகாரம்! இவர் இப்படிப்பட்ட மனுஷன்னு தெரிஞ்சிருந்தா நான் இவருக்கு கழுத்தையே நீட்டிருக்க மாட்டேன். தனியா கிடந்து போர் அடிச்சு மண்டை காயட்டும், அப்பதான் நம்ம அருமை என்னன்னு தெரியும். ம்